ஒரு வசனத்தை படிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எரேமியா 32:17 நாம் வேகமாய் படிக்கலாம். எரேமியா 32:17. ஸ்தோத்திரம், சீக்கிரமா படிக்கலாம். எரேமியா 32:17 வேகமா படிங்க, வேகமா படிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க எரேமியா ஆண்டவரை பார்த்து பேசுறான். தேவரீர் நீட்டப்பட்ட கை, ஓங்கிய புயம், வானத்தையும் பூமியை நீங்க உண்டாக்குனீங்க. உங்களால முடியாதது எதுவுமே இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பெரிய சவால்களை நீங்க சந்திக்கும் போது, சில குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை பார்க்க முடியாம தடுமாறும் போது, சில குறிப்பிட்ட போராட்டங்களிலே நீங்க மேல வர முடியாம பலவீனப்படும் போது, நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டவரை பார்த்து பேசணும். தேவரீர், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். வானத்தையும் பூமியுமே உண்டாக்க உங்களால முடியும்னா உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனைகள் உன்னை கீழே தள்ளும் போது, மரண போராட்டங்கள் வரும்போது, மரண நெருக்கடி உனக்கு வரும்போது, இனிமே நான் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, இதோட நான் முடிஞ்சேன் அப்படிங்கிற ஒரு பொல்லாத துயர துஷ்ட நிலைமை வரும்போது, நீ ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது, ஐயோ நீர் மகா பயங்கரமானவர், ஐயோ நீர் மகா பலம் உள்ளவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், உம்முடைய கரம், ஓங்கிய கரம், மகா பரிசுத்தமான கரம், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்வார் தெரியுமா? ஆமென், நீ சொன்னபடியே உனக்காக கடவுது. Yes, as you said, let it be done to you. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீ விசுவாசித்து சொல்லுகிறதுனாலே இந்த சூழ்நிலையை நான் அடிச்சு நொறுக்குவேன், உனக்கு நான் விடுதலை தருவேன்னு சொல்லி ஆமென் என்று சொல்லுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற வார்த்தைகள் the rectifier of the breakages, பாதிப்புகளை சரிப்படுத்துகிற கர்த்தர் அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. ஒரு 3 பாயிண்ட் மாத்திரம் உங்க மத்தியில நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாதிப்புகளை சரிப்படுத்துகிறவர், அல்லேலூயா. செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இவர் அதிசயர், இவர் அற்புதர். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, உன் வாழ்க்கையில நீ சந்தித்த பாதிப்புகள், உன் வாழ்க்கையை அடிச்சு நொறுக்கி இருக்கிற பாதிப்புகளை சரி செய்கிற ஒரு கர்த்தர் இன்னைக்கு நம் நடுவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பாதிப்புகளை சரி செய்கிறவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. சரீரத்துல பாதிப்பு வந்திருக்கலாம், பொருளாதாரத்துல பாதிப்பு வந்திருக்கலாம், குடும்பத்துல பாதிப்பு வந்திருக்கலாம், உன் வாழ்க்கையில வேலையில பாதிப்பு வந்திருக்கலாம். நீ என்ன பாதிப்பை சந்திச்சு இங்க வந்து உட்கார்ந்திருந்தாலும் அவரை பார்த்து உங்களால முடியாத காரியம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லும் போது அவர் வாழ்க்கையில இறங்குவார், பாதிப்புகளை அவர் சரிப்படுத்துவார். He shall rectify all your breakages. ஒட்டஞ்சு போன வாழ்க்கை பகுதிகளை, நொறுங்கி கிடக்கிற வாழ்க்கை பகுதிகளை திரும்ப எடுக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையில சில பாழான பகுதிகளை இன்னைக்கு அவர் சரிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாதிப்புகள் 6 விதங்களில் வருகிறது. அதுல 1, 2, 3 மாத்திரம் பார்க்கலாம். முதல்ல பாதிப்பு யாரால வரும் தெரியுமா? உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பாதிப்புக்கும் காரணம் பிசாசு கிடையாது. நல்லா சொல்லணும், பிசாசு பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளுக்கும் காரணம் யாரோ ஒரு மனுஷன் கிடையாது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பாதிப்புக்கும் காரணம் ஏதோ ஒரு சூழ்நிலை கிடையாது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளுக்கும் பல நேரத்தில் நீ தான் முக்கிய காரணம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளுக்கும் காரணம் you are the very root cause for all your problems. உள்ள வரலாமா? ஒரு 4 பேர் உள்ள வரலாம். ஸ்தோத்திரம், praise the Lord. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பாதிப்புக்கும் முக்கியமான காரணம் யாரு? நீ. அநேகரும் வாழ்க்கையை உடைச்சதை விட, மனுஷர்களும் வாழ்க்கையை உடைச்சதை விட, பிசாசும் வாழ்க்கையை உடைச்சதை விட, சூழ்நிலை வாழ்க்கையை உடைச்சதை விட, நீ செஞ்ச தப்பு, வாங்க வாங்க, நீ செஞ்ச தவறு, நீ செஞ்ச மதியனம், நீ செஞ்ச மடத்தனம் அநேக நேரத்தில் உன்னை உடைச்சிருச்சு. உன் வாழ்க்கையில் எல்லா பாதிப்புக்கும் காரணம் யாரு? நீ. அதை நீங்க ஒத்துக்கணும். praise the Lord, hallelujah. எல்லாமே பிசாசு மேல போட்டுற கூடாது, எல்லாமே அவன் பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது, எல்லாமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அநேக பாதிப்புகளுக்கு முத காரணம் யாரு? நீங்க. தெரிதப்பி நடந்ததுனால, பைத்தியக்காரத்தனமா நடந்ததுனால, மதியனமா நடந்ததுனால, முட்டாத்தனமா நடந்ததுனால, you broke your life regions. மதியனமான சில காரியங்கள், மடத்தனமான காரியங்கள், யோசிக்காம அவசரப்பட்டு செஞ்ச சில காரியங்கள், செய்யக்கூடாததை துணிஞ்சு செஞ்சதுனால வாழ்க்கையில நல்ல நல்ல எல்லைகளை உடைச்சு பாதிப்படைய வச்சிட்டோம். Praise the Lord.
டைட்டானிக் கப்பல் ஏன் மூழ்கிச்சு? அது எப்பயுமே மூழ்காது. ஆடம்பர கப்பல் எவ்வளவு பெரிய காற்றடிச்சால் அது மூழ்காது, எவ்வளவு பெரிய அளவந்தால் மூழ்காதுன்னு சொல்லி உலகமே பிரஸ்தாவப்படுத்தி தான் அந்த கப்பலை எடுத்தாங்க. அதை எடுத்து ஒரு சில நாட்களுக்குள்ள அது மோதி ஒட்டஞ்சு ஒண்ணு போயிடுச்சு. ஏன்னா அதை ஓட்டின மாலுமி கூட ரொம்ப தைரியமா ஓட்டினார். எவ்வளவு பெரிய அளவு வந்தாலும் இதை ஒன்றும் மூழ்கடிக்க முடியாது, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் இந்த கப்பல் மூழ்காது, மூழ்கடிக்க முடியாத அளவுக்கு இந்த கப்பல் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி ரொம்ப பெருமையா ஆடம்பரமா எல்லாரும் அந்த கப்பல்ல போனாங்க. அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தில் அது பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது தண்ணிக்கு மேல தண்ணினா தண்ணிக்கு கீழே ரொம்ப ஐஸ் குளிரா இருந்ததுனால தண்ணி உறைஞ்சு பனிப்பாறைகளாய் அது இருந்தது. அது மாலுமிக்கு தெரியல. அவரு கண்ணுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுன்னா தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனா தண்ணிக்கு கீழே அடுத்த லேயர்ல இந்த இதுதான் தண்ணி மட்டம்னா தண்ணிக்கு கீழே பாறைகள் குளிர்ந்து பனி உறைஞ்சி பாறையா நிக்குதுன்னு தெரியல. விட்டுட்டார், கப்பலை அடிச்சு சிதைச்சிருச்சு. கப்பலினுடைய அடி பகுதி சேதமானதுனால தண்ணி உள்ள வந்து போயிருச்சு. வாழ்க்கையில எச்சரிப்புகளை கேட்காம நீ நடப்பேனா? எங்க என்ன இருக்குங்கிறத கவனமா பார்க்காம நீ நடப்பேனா? உன் வாழ்க்கையில நடக்கக்கூடாத இடத்துக்கு நீ போவேனா? போகக்கூடாத சில எல்லைகளுக்கு நீ போவேனா? செய்யக்கூடாததை துணிஞ்சு நீ செய்வேனா? வாழ்க்கையில நீ பாதிப்பை ஏற்படுத்தி விடுவாய். மனிதர்களால் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை விட, பிசாசுகளால் பாதிக்கப்பட்டதை விட, ஏதோ சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டதை விட, நீ செஞ்ச தவறு, நீ செஞ்ச wrong decision, நீ செஞ்ச foolishness, it broke down your life regions, piece into pieces. உன் வாழ்க்கையை பல இடத்துல சிந்தி சீரழிச்சிருச்சு. நீதான் காரணம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோமே, அங்கே விபச்சாரத்தில் கையுமையுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறிய கொண்டு வந்து அவருக்கு முன்னால நிறுத்தி, இப்படி பப்பு செஞ்சவங்கள கல்லறிஞ்சு கொள்ளணும்னு வேதத்தில் போட்டிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? வாழ வேண்டிய காலத்திலே மரணத்தை நோக்கி ஒரு இடத்துல ஒரு பொம்பளை நிறுத்தப்பட்டிருக்கான். வாலிப நாட்களிலே மகிமையாய் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டிய காலத்துல தன்னுடைய அழக, தன்னுடைய மாம்ச சரீரத்தை அநேகருக்கு வெளிப்படுத்தி காம இச்சைக்கு இடம் கொடுத்து மோகத்தினால் தாக்கப்பட்டு அநேக வாலிபர்களை கெடுத்து போட்ட ஒரு விலை மாது அவளை புடிச்சிட்டாங்க. புடிச்சு இயேசு இடத்துல கொண்டு வராங்க. இப்படி பாவம் செஞ்சவங்களை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு பிரமாணத்தில் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனையும் நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னீங்க. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவது உண்மைனா இவ இப்படி செஞ்சிருக்காளே, என்ன பதில்? இப்ப இவ இப்படிப்பட்ட நிலைக்கு காரணம் யாரு? யாரு? வாழ வேண்டிய காலத்துல மரண தண்டனை கொடுக்கிற இடத்துல போய் நிக்கிறாளே, இப்படிப்பட்ட மரணத்தின் நெருக்கடிக்குள்ள வந்து காரணம் யாரு? யாரு இல்ல. இவ வாழ்ந்த வாழ்க்கை தெற்று, இவ நடந்த நடக்கை தெற்று, செய்யக்கூடாததை செய்தா. வாலிப நாட்கள்ல கர்த்தருக்கு அடங்கி இருக்காம தன்னுடைய இளமையின் வேகத்தை, தன்னுடைய இளமையின் அழக மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்து தப்பா போனதுனால அநேகரை கெடுத்ததும் இல்லாம இப்ப மரிக்கக்கூடிய அந்த பாதிப்புக்காக வந்துட்டா. இந்த சிறிய போலதான் அநேக நேரத்தில் நம்மளும் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷம் நோய் கொண்டு படுத்திருந்த ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு தேடி போய் அவனை சுகமாக்கினார். அடுத்த வாரம் ஆராதனையில் நிற்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம். அப்ப அந்த 38 வருஷமா அப்படிப்பட்ட நோய் வந்து பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா கிடைக்கிறதுக்கு யார் காரணம்? அவன் செஞ்ச பாவம். 9ஆம் அதிகாரத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவின் இடத்திலே வருகிறார்கள். அவர் என்ன சொன்னாரு? உன் பாவங்கள் உனக்கு என்ன காரணம்? திமிர்வாதம் வர்றதுக்கு என்ன காரணம்? படுத்த படுக்கையாகிறதுக்கு என்ன காரணம்? வாழ்க்கையினுடைய எல்லைகள் பாதிக்கப்பட்டு விழுந்து போறதுக்கு என்ன காரணம்? நீ செஞ்ச காரணம், நீ செஞ்சது. ஒருவேளை தப்பா பண்ணிட்டேன் பாஸ்டர், மதீனமா நடந்துட்டேன் பாஸ்டர், செய்யக்கூடாதுதான், புத்தி தப்பி செஞ்சிட்டேன் பாஸ்டர், என் மனசு போயிருச்சு பாஸ்டர், அதனால என் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நடைபெணமா இருக்கிறேன், எழும்ப முடியல, மேல எழும்பி நிற்க முடியல, ஆண்டவருக்காக வாழ முடியல, என்னைக்கோ நான் செய்த அந்த தவறு, என்னைக்கோ நான் நடந்த அந்த தப்பு இன்னும் என்ன உடைக்குது, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நீ சொல்றியா? விபச்சாரத்தில் கையுமையுமாய் பாதிக்கப்பட்ட அந்த ஸ்திரீக்கு வாழ்க்கை கொடுத்து, போ, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போய் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்பினவர். எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, கேடானது வராதபடி கவனமா இருன்னு சொல்லி 2ஆம் வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்த கர்த்தர் இன்னைக்கு ஒரு 2ஆம் தருணத்தை உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? God gives you the second chance to live again. மறுபடியும் நீ மனம் திரும்பி வாழ, மறுபடியும் பலப்பட்டு எழும்ப, மறுபடியும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நிற்க God gives you the second called an opportunity to live again.
எங்க இருக்கிறீங்க? Are you somebody damaging your life regions? Are you somebody damage broke your life areas? உனக்கு நீயே தெற்றா நடந்ததுனால, தப்பா நடந்ததுனால உன் வாழ்க்கையினுடைய பல எல்லைகள் பாதிக்கப்பட்டு வெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம நீ இருக்கிறியா? God is available to heal all your wounds, to rectify all your broken damages, all your broken regions of your life. உன் வாழ்க்கையில ஒட்டஞ்சி சின்ன பின்னமாகி சிதிலம் அடைந்து கிடக்கிற எல்லாவற்றையும் திரும்ப எடுத்து உன்னை ரெஸ்டோர் பண்ணி உன்னை புதுப்பிச்சு உன்னை முந்தின சீருக்கு கொண்டு போகுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக மனிதர்களால் வருகிற பாதிப்பு. முதல்ல எனக்கு நானே பாதிப்பு. I myself brought the breakage. நான் நடந்த காரியம், நான் செஞ்சதுனால, நான் போனதுனால, நான் அப்படி பேசினதுனால, நான் அப்படி நடந்ததுனால என் லைஃப் உடைஞ்சிச்சு. ரெண்டாவதாக மனிதர்கள். நம்ம என்னதான் ஞானசானம் எடுத்தாலும், என்னதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலும், என்னதான் படிச்சிருந்தாலும், சாகர வரைக்கும் நம்ம யாரு கூட தான் இருக்கணும்? மனுஷங்க கூட தான் இருக்கணும். மாம்சமான மனுஷங்க கூட தான் இருக்கணும். சில மனிதர்கள் நம்மை உடைக்கிறார்கள். கணவன் சில நேரத்தில் தகாத வார்த்தைகளை பேசி மனைவியை உடைத்து பாதிப்படைய பண்ணுகிறார். மனைவி சில நேரத்தில் பேசாத வார்த்தைகளை பேசி கணவனை பாதிக்கப்படைய பண்ணுகிறாள். நம்முடைய நண்பர்கள் நம்மை உடைக்கிறார்கள். நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய சமுதாயத்தில் நம்மை உடைக்கிறார்கள். மனிதர்களால் பாதிக்கப்பட்டவங்களாம் கை தூக்குங்கன்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? I was greatly breakaged. Hallelujah. மனிதர்களால் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர். நம்பி இருந்தேன் பாஸ்டர், நம்பி இருந்தேன் பாஸ்டர், நம்பி பின்னால போனேன் பாஸ்டர். என்னை உடைச்சிட்டாங்க, துண்டு துண்டாக்கி போட்டாங்க, என்னால திரும்ப வர முடியல, அவங்க விளையாடிட்டாங்க என் லைஃப்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யாராவது இருக்கீங்களா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை, அங்கே எரிகோவில் இருந்து, எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு ஒருவன் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போகையில் கல்லர் கையில் ஆக்கப்பட்டான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து அவனை குற்றுயிராக்கி அவன் வஸ்திரங்களை உரிந்து விட்டு போனார்கள். 10ஆம் அதிகாரம் 32 35 வரை என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். மேலிருந்து வாசிக்கலாம். ஒரு மனிதன் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு புறப்பட்டு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை குற்றுயிராக்கி பிட்டு போனார்கள். அந்த வழியே ஒரு நல்ல சமாரியன் வந்தான். There was a good Samaritan. அவன் வந்து காயப்பட்டு கிடக்கிற அவன் காயத்தில் எண்ணெய் வார்த்து அவனை சுகப்படுத்தி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து டாக்டரை பார்த்து சொல்றான், நான் திரும்ப வர்றேன், எது அதிகமாக செலவாச்சுன்னா நான் கொடுக்கிறேன்னு சொன்னா மனிதர்கள் நம்மை பாதிக்கிறார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மனிதர்கள் நம்மை பாதிக்கிறார்கள். எஸ், மனிதர்கள் நம்மை பாதிக்கிறார்கள். மனிதர்களுடைய மட்டத்தனம் நம்மை பாதிக்கிறது. மனிதர்களுடைய முட்டாள்தனமான செய்கை நம்மை பாதிக்கிறது. எங்கூட ஆந்திர பிரதேசத்துல ஒரு பையன் படிச்சான். நல்லா படிப்பேன் பாருங்க, என்னுடைய சீனியர். ஒரு 3 நாள் வெளியவே வரல. நான் கேட்டேன், என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு. என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. ஸ்தோத்திரம். அங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அங்க பைபிள் காலேஜில் ஒரு பொண்ணு அவனை லவ் பண்ணியிருக்கான். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி தேர்ட் இயர் முடிக்க போகும்போது அது வந்து சொன்னாலாம், ஜஸ்ட் ஐ மேட் அ ஜோக் வித் யூ, ஃபர்கெட் மீ. உன்னை நேசித்தது, உன் பின்னால சுத்தினது, உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னது எல்லாம் ஒரு விளையாட்டுக்கு, ஒரு டைம் பாசிங்காக. அதனால என்னையவே நினைச்சிட்டு இருக்காத, என் பின்னால வராத. Don't be such a ladies in the days. Don't play with men's life. Don't play with anybody's life. உங்களுக்கு நேரம் போலங்கிறதுக்காக எதையோ ஒண்ணு பேசி எதையோ ஒண்ணு செஞ்சு மற்றவங்களுடைய வாழ்க்கையை உடைக்காதீங்க. அந்த பையன் அழுதான், என்னப்பா கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் விழுகிறேன், உம்முடைய பாதத்தை தொடுகிறேன், எப்படியாவது இருந்து நான் வெளியே வரணும். ரொம்ப ஈஸியா அந்த பிள்ளை சொல்லிட்டு போயிட்டா. ஐயோ 3 வருஷமா எப்படி நேசித்தேன், உண்மையா நேசித்தனே, முழு மனதோட நேசித்தனே, விளையாட்டா சொல்லிட்டா, சும்மா டைம் பாசிங்கா பண்ண, இதுக்காக நீ என் பின்னால சுத்துவியா இது அப்படின்னா? அப்ப எத்தனை பேர்ட்ட அப்படி பழகிறேன், எல்லாரையும் நான் புருஷனா ஏத்துக்க முடியுமா? People sometime bring the breakages in our life areas. நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் விளையாடுகிறார்கள், மனிதர்கள் பாதிப்பை கொண்டு வருகிறார்கள். அப்படித்தான் இந்த நல்ல சமாரியான கதையில அந்த ஒரு மனுஷனை குற்றீரா அடிச்சு நொறுக்கி கல்லர்கள் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நல்ல சமாரியனா இயேசு வந்து அவன் காயங்களை ஆற்றினார். ஹல்லேலூயா.
மனிதர்களால் பாதிப்பு வந்திருக்கிறதா? ஸ்தோத்திரம். அடுத்து காலங்களால் உண்டாகிற பாதிப்புகள் என்னெல்லாம் சொல்லிட்டு வரேன். நம்பர் 1 என்னது? உனக்கு நீயே ஏற்படுத்தி கொண்ட பாதிப்புகள். நம்பர் 2 உன் சக ஜனத்தார், அயலகத்தார், சொந்த பந்தங்கள், உறவுகள், மாம்சமான சிநேகிதர்கள், நண்பர்கள், மனிதர்களால் வந்த பாதிப்பு. நம்பர் 3 காலங்கள். டைம் இஸ் a very important fact in our life. வாழ்க்கையில காலம் ரொம்ப முக்கியமானது. காலங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை நீங்கள் படிப்பீர்களானால் அங்கே சகரியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியன் இருந்தான். அவனுடைய மனைவிக்கு எலிசபெத் என்று பெயர். அவர்கள் இருவரும் கர்த்தர் கொடுத்த நியமங்களின்படியும் கற்பனைகளின்படியும் தவறாமல் நடந்து குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லாததினாலே அவள் மலடியாய் இருந்தாள். காலங்கள். மக்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்தந்த காலத்தில் நடக்க வேண்டியது அந்தந்த காலத்தில் நடக்கலைன்னா லைஃப் பாதிக்கப்படும். நீ எதிர்பார்த்த நன்மை நீ எதிர்பார்த்த நேரத்தில் வராம தவறும் போது உன் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அந்தந்த காலத்துல திறக்கப்பட வேண்டிய சில கதவுகள் உன் வாழ்க்கையில திறக்கப்படாம காலம் ஓடும் போது உன் வாழ்க்கை பாதிக்கப்படும். அந்தந்த காலத்துல உனக்கு வர வேண்டிய உயர்வுகள், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உனக்கு வர வேண்டிய நன்மைகள் வராம ஏமாற்றி போகும்போது உன் லைஃப் பாதிக்கப்படும். காலங்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. 42 வயதுள்ள ஒரு சகோதரி, 45 வயதுள்ள ஒரு சகோதரன் வரான். அவன் சொல்றான், பாஸ்டர் அந்த சிஸ்டர்கிட்ட பேசி எனக்கு மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பாஸ்டர். நானும் இத்தனை நாள் போயிருச்சேன் லைஃபை, யாருமே என்னை கவனிக்கல. எனக்கு ஒரு நல்ல பெண்ணு பார்த்து கட்டி வைக்க என் சொந்த பந்தங்கள் அம்மா அப்பா முன் வரல. என் வாழ்க்கை போயிடுச்சு. அங்கே ஒரு 42 வயசுல வந்து ஒரு சகோதரி இருக்காங்கல்ல, அவங்கள சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க பாஸ்டர். நான் நேராக போனேன். சிஸ்டர் நல்லா இருக்காரு, ஊழியம் செய்கிறாரு, ஏற்பாடு. பிரதர் 42, இன்னைக்கு கல்யாணம் முடிச்சா என்ன, முடிக்காம போனா என்ன? அதெல்லாம் மனசை மாத்திக்கிட்டேன் பாஸ்டர். எனக்கெல்லாம் என் லைஃப்ல கல்யாணம் ஆகாது, எனக்கெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கை இல்ல, அதை பொறுப்படுத்தி செய்யறதுக்கு யாரும் இல்ல, என் வாழ்க்கையில் அக்கறைப்படுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஏங்கி ஏங்கி திருமண நாளுக்காக ஏங்கி நல்ல ஒரு புருஷனுக்காக ஏங்கி காத்திருந்தேன். என் காலங்கள் போய்விட்டது. எனக்கு வயசு 42, இப்ப 45 வயசு ஆளை முடிச்சு கல்யாணம் முடிச்சு நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு குழந்தை வரப்போதா? எனக்கு சந்தானம் வரப்போதா? சந்ததி வரப்போதா? கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆனோடனே பூச்சி புழு இல்லையான்னு கேட்பாங்க, குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க. அந்த நிந்தை யார் சுமக்க? வேண்டாம் பாஸ்டர். காலங்கள் நம்மை ஏமாற்றி விடுகிறது. காலங்களில் அந்தந்த தருணங்களில் நடக்க வேண்டிய சில ஆசீர்வாதங்கள், அதின் காலத்தில் வர வேண்டிய சில நன்மைகள், அதின் காலத்தில் திறக்கப்பட வேண்டிய சில நன்மையின் வாசல்கள், அதின் காலத்தில் வந்து பலிக்க வேண்டிய சில நற்காரியங்கள் தவறி போகும்போது we become very tired. We feel very much agony. இந்த சகரியா எலிசபெத்தினுடைய லைஃப்ல அப்படித்தான் இருந்தது. வயது ஆயிடுச்சு. they become very old. 80 தாண்டிட்டாங்க. நல்லா இருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள வசனத்தை வாசிக்கிறாங்க, சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, ஆண்டவருடைய கற்பனையை விட்டு விலகாம உண்மையா நடக்கிறாங்க. குழந்தை இல்ல. காலங்கள் அவர்களை பாதித்தது. ஏற்ற காலங்களில் நடக்க வேண்டிய, ஏற்ற காலங்களில் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. இப்ப சகரியா எலிசபெத் பார்த்து சொல்றாரு, குழந்தையிலேன்னு கவலைப்படாத, இனிமே நான் தான் உனக்கு குழந்தை, அப்புறம் இனிமே நீ தான் எனக்கு, I am your baby and you are my baby, let's not feel for the baby worry. குழந்தையில நீ கவலைப்பட வேண்டாம் எலிசபெத். இனி குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் உனக்கு இல்லை, அதற்கான பலன் உனக்கு இல்லை, அதற்கான கற்பத்தினுடைய வல்லமை உனக்கு இல்லை. இனி குழந்தைக்காக நீ ஏங்காத. என்ன பாரு, நான் தான் உனக்கு கிடைச்ச குழந்தை, நீ தான் எனக்கு குழந்தை. 2 பேரும் ஒருவருக்கு ஒரு குழந்தைகளா இருந்து நாம் மரித்து விடுவோம். நாமே இருவர், நமக்கு ஏன் ஒருவர்? They changed their thought pattern. They lost their hope. And they put a full stop to the desire of having a baby. ஒரு குழந்தை என்கிற அந்த இடத்திற்கு அவர்கள் full stop வச்சிட்டாங்க. காலங்கள் பாதித்து விட்டது. யாராவது போய் அந்த பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணீங்கன்னா, எலிசபெத் அம்மா உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏப்பா 80ப்பா, இன்னைக்கு குழந்தை கிடைச்சா என்ன, கிடைக்காம போனா என்ன?
ஆனால் கர்த்தர் அந்த காலங்களால் பாதிக்கப்பட்டிருந்த அவர்களுக்கு யோவான் என்கிற ஒரு நல்ல குழந்தையை தந்து, ஒரு தீர்க்கதரிசியை தந்து, தேசங்களை அசைக்கிற ஒரு பிள்ளைய கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காலங்கள் உங்களை பாதித்திருக்கிறதா? காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பவங்கள் நடக்காமல் நீங்கள் ஏமாந்திருக்கிறீர்களா? அதன் காலத்தில் நடக்க வேண்டிய நன்மைகள், அதன் காலத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், அதன் காலத்தில் வந்து பலிக்க வேண்டிய நல்ல காரியங்கள் விலகி போனதால் நீங்க நொந்திருக்கீங்களா? God is able to rectify any breakage because of the time, because of the days. அதின் காலத்தில் வந்து பலிக்காத சில காரியங்கள் நாட்கள் உருண்டோடினாலும் காலங்கள் கடந்தாலும் காலங்களை கட்டுப்படுத்துகிற கர்த்தர் இன்னும் உன் பட்சத்தில் இருக்கிறார். The one who is able to control the times and seasons is with you. அவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். காலங்கள். அடுத்த பாதிப்பு பிசாசு. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட ரொம்ப நொந்து அழுவேன். அவ்வளோ நல்ல ஏதேன் தோட்டத்தையும் உண்டாக்கி சும்மா கிடந்தவனுக்கு ஒரு இளவரசியை போல அழகு மனைவியும் கொடுத்து, அவள் தான் ஃபர்ஸ்ட். எப்படி இருந்திருப்பா ஏவாள்? த ஃபர்ஸ்ட் விமன். எவ்வளோ அழகா இருந்திருப்பா. ஒரு ஸ்திரியும் கொடுத்து, நல்ல கணிதரின் தோட்டத்தை கொடுத்து, அற்புதமான மகிமையும் தந்து, கடைசி நேரத்தில் ஒரு பாம்பையும் என்ன செஞ்சிட்டீங்க? ஃப்ரீக்வெண்ட்லி நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட அழுவேன். ஏன்டவரே கடைசி நேரத்தில் அது போனால் மோசம் போக்கணும்னு தெரியல ஆண்டவரே, அது மோசம் போக்குற பிசாசுன்னு தெரியும்ல, அதை உள்ள விட விட்டுட்டீங்களேன்னு. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் அவனை வைத்தேன், அவன் காக்காம போனான், நான் ஒன்றும் பாம்பை விடலை. ஆதியாகமம் 2 அதிகாரம் தான் சொல்லுது, தாம் உண்டாக்கின மனுஷனை அவர் கொண்டு வந்து கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். அவன் அங்கே செடியை நடுறதும் புடுங்கிறதும் களை எடுக்கிறதும் வாய்க்கால வெட்டி தண்ணி ஊற்றுறதும் டெவலப்பில் தான் போயிட்டே இருந்தான் ஒழிய ப்ரொடெக்ட் பண்ணுறதை விட்டுட்டான். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டெவலப் பண்ணுறது நல்லது, ஆனால் காக்க வேண்டிய எல்லைகளை நீங்கள் என்ன செய்யணும்? உங்க குடும்பத்தை டெவலப் பண்றது நல்லது, ஆனா காக்க வேண்டிய குடும்பத்தின் எல்லைகளை நீ காக்கணும். உன் பொருளாதாரத்தை நீ டெவலப் பண்றது நல்லது, ஆனாலும் காக்க வேண்டிய சில எல்லைகள் இருக்கு, அதை பாதுகாக்கணும். ஆதாம் தவறிட்டான். He was a developer but he is not a right protector. ஒரு அசுத்த பிசாசு சுத்திக்கிட்டு இருக்கு, ஒரு துன்மார்க்க எச்சி பிசாசு, உன்னை அழிக்க ஒரு எச்சி பிசாசு, உன் குடும்பத்தை அழிக்க ஒரு எச்சி பிசாசு, உன் சமாதானத்தை கெடுக்க ஒரு துஷ்ட பிசாசு சுத்திக்கிட்டே இருக்கு. கவனம். கொஞ்சம் அசத்திருப்பமாக இருந்து ஜெபம் கரெக்டாக பண்ணாமல் வேதத்தை கரெக்டாக வாசிக்காமல் கொஞ்சம் அசத்திருப்பமாக இருந்து அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அவன் உங்க உள்ளே வந்துட்டான்னா அவன் அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு போக மாட்டான். ரத்தம் சிந்துற வரைக்கும் நம்ம போராடாமல் அவன் போக மாட்டான். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் அங்கே 30ஆம் வசனத்துக்கு கீழே நம்ம படிக்கும்போது அங்கே ஆலயத்தில் கூடியான ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூடியா இருந்தால் பிசாசு அவளை 18 வருஷம் கட்டி வைத்திருந்தான். பிசாசு பாதிச்சிட்டான் வாழ்க்கையை, 18 வருஷமா பாதிச்சு நாசம் பண்ணிட்டான். தண்டு வடத்தை அடிச்சு நொறுக்கிட்டான், பேக் பெயினை கொடுத்து அவளை நிமிர விடாம பண்ணிட்டான். ஏசு அவளை விடுதலை செய்தார். 18 வருஷத்துக்கு முன்னால நல்லா இருந்தா, இப்ப 18 வருஷமா நல்லா இல்ல. God restore back to the former state. முந்தின நிலைக்கு கர்த்தர் அவளை திருப்பி கொண்டு போனார். அந்த கூனியை அவர் சுகமாக்கினார். பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உங்களை சுகமாக்க வல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடைசியாக பொருளாதாரத்தினால் வருகிற பாதிப்பு, the laxity of finance, the laxity of right economics, the laxity of imbalance finance. வாழ்க்கையில உன்னுடைய அடிப்படை தேவைகளை சந்திக்க போதுமான பண வசதி பொருளாதாரம் இல்லாத போது உன் லைஃப் பாதிப்படைகிறது. Finance is a very important fact in human life. உங்க வாழ்க்கையில A to Z வரைக்கும் நீங்க சந்திக்கிற எல்லா தேவைக்கும் பணம் பணம் பணம். தேவைகளை சந்திக்கிற அளவு, உன்னுடைய அடிப்படை தேவைகளை சந்திக்க போதுமான பண வசதி பொருளாதார வசதி இல்லாம அது பற்றாக்குறையாகும் போது நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள். தேவைகளை சந்திக்க முடியாமல் தடுமாறுகிறீர்கள். ஆகார தேவைகளை சந்திக்க முடியாமல் தடுமாறுகிறீர்கள். பிள்ளைகளுடைய கல்வி தேவையை சந்திக்க முடியாமல் தடுமாறுகிறீர்கள். வஸ்திர தேவையை சந்திக்க முடியாமல் தடுமாறுகிறீர்கள். அப்ப தேவையை சந்திக்க முடியாமல் தடுமாறுறீங்க. இயேசு ஒரு நாள் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது ஒரு சர்ச்சில் போய் காணிக்கை போடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எல்லாம் நிறைய போட்டாங்களாம்.
ஒரு பெண்ணு வந்தாலாம், ஒரு விதவை, அப்படியே முடிச்சு எடுத்து முந்தானையில் கட்டி வச்சிருந்த 2 பைசாவை எடுத்து போட்டாலாம். இயேசு சொன்னாரா, எல்லாரும் பரிபூரணத்திலிருந்து போட்டாங்க, இவ்வளோ தனக்கு வைத்திருந்த, தன் ஜீவனத்துக்கு வைத்திருந்த கடைசி சொத்து அந்த 2 காசு, தன்னுடைய கடைசி பேங்க் பேலன்ஸ் அந்த 2 காசு தன் வறுமையிலிருந்து போட்டாள்னு சொன்னார். நான் நினைக்கிறேன் அன்னைக்கோட அந்த தரித்திர பிசாசு அவளை விட்டு விலகி இருக்கும். அன்னைக்கோட அந்த தரித்திரம் மாறி இருக்கும். அவளை கண்ணாட பார்த்துட்டார் அவரு. அவருடைய கண்ணுக்கு முன்னால் அவ வந்து நின்றுட்டா. அவளுடைய பிரச்சனையை அவ பார்த்துட்டாரு. அவளை அப்ரிஷியேட் பண்ணி பேசினாரு. எல்லாரும் நிறைய போட்டாங்க, இருந்ததுனால போட்டாங்க. இவ இல்லாத போது கடைசி இருக்கிற 2 பைசாவை. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். பாஸ்டர் வந்துட்டாரேன்னு சொல்லி அந்த புள்ள ஏதாவது கொடுக்குறமே தடுமாறுறா. எங்கேயோ போய் ஒரு 150 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டான். சொன்னார், வாங்காத, இதை நீ இப்போ வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில் அவளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த பிள்ளை இங்கே தான் இருக்கிறா, இந்த சர்ச்சுக்குள்ளே தான் உட்காந்துருக்கா. வாங்காத, பிளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சு திரும்ப கையிலே கொடுத்துரு. அதை நீ போய் வாங்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டேன்னா நாளைக்கு அவளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்துக்கு வழி இல்லை. திஸ் இஸ் த லாஸ்ட் மணி. இல்லப்பா சார், நீங்க வாங்கி ஆகணும், நீங்க வாங்கி ஆகணும். நோ, இப்ப நான் எடுத்து ஜெபம் பண்ணி இப்ப என் பணத்தை உனக்கு தந்துட்டு போறேன். இந்த கடைசி பணத்தையும் தேடி எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளை நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். அன்னைக்கோட அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்திருக்கும். வழிகளை திறந்திருப்பார் நான் நம்புறேன். திருப்தியா 3 நேரம் ஆகாரம் சாப்பிடுவதற்கான எல்லைகளை கர்த்தர் தந்திருப்பார் நம்புறேன். பொருளாதாரத்தினால் வருகிற பாதிப்பை இயேசு சரி கட்டுவார். நீ உனக்கு நீயே ஏற்படுத்தி கொண்ட பாதிப்பு, மனிதர்களால் உனக்கு வந்த பாதிப்பு, காலங்களால் உண்டான பாதிப்பு, பொருளாதாரத்தினால் வந்த பாதிப்பு, கடைசியாக நோய். யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள் சொல்லுகிறது, 38 வருஷமாய் நோய் கொண்டிருந்த ஒரு மனிதன் அங்கே கிடந்தான். அவனை கவனிக்க யாருமே இல்லை. 38 இயர்ஸ், 38 வருஷம் நோய். அவனை தேடி போய் அவர் சுகமாக்கினார். அந்த நோய்க்கான அறிகுறியே இல்லாதபடி கர்த்தர் செய்தார். எதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடும்போது உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா,
வாசித்த வண்ணமாக கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட காரியங்கள், ஹல்லேலூயா, மனுஷரால் வந்த தடைகள், நோயினால் வந்த பாதிப்புகள், இவைகள் எல்லாவற்றிலும் நம் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட அவருடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி செய்ய வேண்டிய எல்லா எல்லைகளையும் அவரால் செய்ய முடியுங்கிறவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நானே ஆண்டவரே ஏற்படுத்தி கொண்டதான தடைகள், ஹல்லேலூயா, மனுஷரால் வந்த தடைகள், ஹல்லேலூயா, பொருளாதாரத்திலே வந்த தடைகள், அப்பா சரீர சுகபோகத்திலே வந்த தடைகள், எல்லாவற்றிலும் நீர் எனக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறீர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க இதெல்லாம் என்னால முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. மரித்தவர்களை உயிரோடு எழச் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஓ குஷ்டரோகியை சுகமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஓ ஏற்ற நேரத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யப்படாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாசலை திறந்தால் ஒருவரும் அதை அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. 2 பேர் ஜெபம் பண்ணலாம். ஆண்களில் ஒருத்தரும் பெண்களில் ஒருத்தருமாக ஜெபம் பண்ணுங்க. கேட்ட செய்தியை மையப்படுத்தி பெண்கள்ல ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா.
ஆமென். ஆண்கள் ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். நாம் இப்பொழுது கர்த்தருக்கு படைக்கும்படியாக காணிக்கைகளை கரங்களிலே எடுத்துக்கொள்ளலாம். கவர் வேணுங்கவங்க கரங்களை உயர்த்துங்க. கவர் வேணுங்கவங்க வாங்கிக்கோங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே காணிக்கைகளை மாத்திரமல்ல நம்மையும் படைக்கிறதான வேளை. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் கவர் வேணும்? ஸ்தோத்திரம். சரி, உங்கள் கரங்களில் கர்த்தருக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் தீர்மானித்திருக்கிற அந்த தொகையை கையில் எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்து நான் உமக்காக விதைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய மிகுதியிலிருந்து அல்ல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எனக்கு நிறைய இருக்குங்கிறதுக்காக அல்ல, ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தந்த என் கைகளின் பிரயாசத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து நான் உம்முடைய ஊழியத்திற்காக விதைக்கிறேன் ஆண்டவரே. இந்த கடைசி வாரத்தில் எனக்கு எந்த குறைவும் வரக்கூடாது, அப்பமும் தண்ணீரும் குறைவுபடக்கூடாது, தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரக்கூடாது ஆண்டவரே, தேவையில்லாத நஷ்டங்கள் வரக்கூடாது அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்துக்காக என்னுடைய ஊழியத்துக்காக நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நான் விதைக்கிற இந்த விதை 1000 மடங்கு அதிகமாகும் என்று விசுவாசிக்கிறேன். ஓ என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. என் கூடையும் என் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். என் கனிகள் முதற்கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகளெல்லாம் இந்த வாரத்தில் சந்திக்கப்படும் என்று விசுவாசித்து நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. நீர் நூறத்தனையாக தமது பிள்ளைகளுக்கு தரப்போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா
காரியம் ஒன்றுமில்லை. அசாத்தியமா இருக்கிறதெல்லாம் இயேசுவால் சாத்தியமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி நம்முடைய அருமையான மகள் பிரியா பிரிசிலாவுக்காக ஜெபம் பண்ணலாம். இந்த வாரத்தில் வந்து டாக்டர் அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு பிரசவத்திற்காக அவங்க கடந்து செல்லுகிற மருத்துவமனையிலே மருத்துவர்கள் அல்ல, கர்த்தரே அருமையான பிள்ளைக்கு பிரசவத்தை வாய்க்க செய்யும்படியாக மருத்துவச்சிகள் வரும் முன்னதாகவே எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்களாய் இருந்தபடியினாலே பிரசவம் ஆயிற்று என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பெறச் செய்கிறவராகிய கர்த்தர் பெற செய்யாமல் இருக்கவே மாட்டார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய கர்த்தர் பிரசவத்தை தடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் இல்லாதபடி தாயையும் சேயையும் கர்த்தர் சுகமான பிரசவத்திலே கர்த்தர் பிரித்தெடுத்து தரும்படியாக நல்ல சுகமும் ஆரோக்கியமும் பிறக்க போகிற பிள்ளைக்கு உண்டாகத்தக்கதாக எல்லா கரங்களும் உயர்த்தி கர்த்தருக்கு நேராக தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான மகளை ஆண்டவரே அற்புத சாட்சியாக மீண்டுமாக நினைவு கூர்ந்து மருத்துவர்கள் அல்ல, வைத்தியம் அல்ல, நீரே இரண்டாவது முறையும் ஆண்டவரே கற்பத்திலே கனியை தந்து ஆசீர்வதித்த உம்முடைய மேலான தயவு நினைத்தும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஃபுல் டேர்மும் நீர் அவளோடு கூட இருந்து இந்த 9 மாதங்களும் நடத்தி வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆரம்பத்திலேயே டாக்டர்கள் இந்த குழந்தை வேண்டான்லாம் சொன்னாங்க. ஆனாலும் நீர் பெரியவராயிருந்து தாயையும் சேயையும் இந்த நாள் வரை ஆண்டவரே நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த வாரத்திலும் ஆண்டவரே மருத்துவமனைக்கு கடந்து செல்கிற பிள்ளையை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. நல்ல பிரசவத்திலே நல்ல குழந்தையை ஆண்டவரே நாங்கள் காணப்போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தாய்க்கும் சேய்க்கும் சுகமுண்டாக போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்ல கரங்களிலே தருகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. அடுத்த வாரத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாக அப்பா சோமணி ஆசீர்வாதம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் ஏற்படுத்தி தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்திற்கு வந்த நேரத்திலிருந்து இதுவரையும் நீர் எங்களோடு கூட இருந்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல்களையும் சங்கீதங்களையும் வேத வாசிப்புகளையும் கர்த்தாவே செய்திகளையும் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மாலே ஆகும். நாங்கள் நம்பி இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் அப்படியே நீர் செய்து வந்திருக்கிறீர். அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். இப்போதும் எங்களுடைய அருமை பிள்ளை ஆகிய பிரியாளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அந்த பிள்ளையினுடைய எல்லா காரியங்களும் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. தேவன் ஒரு சுக பிரசவத்தை கொடுத்து நடத்தும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். பிரசவத்தை உண்டு பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று கேட்கிறேன். உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. வேண்டுவதற்கும் விருப்பத்திற்கும் அதிகமாக செய்கிற தேவன். அந்த ராஜி என்ன விசுவாசிக்கிறாரோ, எதை கேட்கிறாரோ அதை உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவருக்கு கொடுத்து நீ நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் மன விருப்பத்தின்படி தந்தருளி உம்முடைய ஆலோசனை நிறைவேற்றுவாராக. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. பிரியாளை ஆசீர்வதிக்கிறோம், சபையாக ஜெபிக்கிறோம். என்னுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டிருக்கிறீர். நல்ல செய்திகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்திருங்க. தசமபாகம் காணிக்க கொடுத்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இன்னும் ஆண்டவரே, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள், தனிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. வர வேண்டிய மக்கள் இந்த அனைவரும் வரவில்லை, அவர்களோடு கூட உடைய கிருபை தங்கி இருக்கட்டும். நல்ல ஆலோசனைகளை தந்தீர். அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனவும் மகிமையும் உங்களுக்கே சேர்த்துறோம். கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய போகிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க. வாழ்வு தரும் இயேசுவின் கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை முடிந்து நம்முடைய பிள்ளைகள்
எல்லாரும் அவரவருடைய இருப்பிடங்களுக்கு கடந்து செல்லும் போது கர்த்தர் காத்துக்கொள்வீராக. டூ வீலர் போகிறவர்களோடு அவரோடு கூட உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். ஃபோர் வீலரில் போகிறவர்களோடு உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். இன்னும் பேருந்தில் செல்கிறவர்களோடு உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். எந்த விதமான விபத்துகளோ மோசநாசங்களோ வராதபடி காத்துக்கொள்ளுங்க. கடந்த வாரத்தில் ஆண்டவரே மிரியாமுக்கு ஏற்பட்ட போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து அவளை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து விண்ணப்பத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த கர்த்தருடைய மக்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நடத்தினீர் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, கிருபைக்குள்ளாக மூடுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரவரையிலும் எங்களுடைய செட்டின் மறைவிலே நீங்கள் வைங்க. ஊழியர் போயிருக்கிற அடுத்த கூடுகைக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் தேவரை எடுத்து பிரயோகம் செய்யும். ஐயா லாரன்ஸுக்காக ஜெபிக்கிறோம். உடைய அடியானால் இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட இந்த இடத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை நீர் செய்து முடிப்பீராக. சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை தருவீராக. கர்த்தாவே உமக்கு சித்தமானால் இந்த கட்டிடத்தை நாங்கள் வாங்குவதற்கு ஒரு வழியை நீர் திறக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. செய்து தருவீராக. சபையாரை ஊக்கமாய் ஜெபிக்க அவர்களுக்கெல்லாம் வெல்லும் சுகத்தையும் கட்டளையிடுங்க. பரிசுத்தருடைய கரங்களை தருகிறோம். அவரை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஜனங்களை கூட்டி சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் வாசிக்க கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காணிக்கைகள் தசமபாகங்கள் கொடுக்க கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துங்க. கிருபைக்குள்ளாக மூடுங்க. மீண்டும் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு கூடுகையிலே சந்திக்க வரைக்கும் கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னங்களை நடத்தட்டும். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு நின்று மாறாமல் இருந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வரவரையிலும் காக்க கடவராகவும். ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்க. காஃபி இருக்கும், குடிச்சிட்டு நீங்கள் போகலாம்.